பார்த்தீங்கன்னா அப்படிலாம் வருது. கொல்லையில தென்னை வைத்து குருத்தோல பெட்டி செஞ்சு சீனி போட்டு நீ திங்க செல்லமாய் பிறந்தவளோ. கொல்லையில தென்னை வைத்து குருத்தோல பெட்டி செஞ்சு சீனி போட்டு நீ திங்க செல்லமாய் பிறந்தவளோ. அப்போ வந்து எந்த ஐடியாவுமே இல்லை, பாப்பா வர போறா, நம்ம என்ன பண்ண போறோம் அடுத்தது, அதெல்லாம் எதுவும் இல்லை. காட் கிஃப்ட் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் எல்லாம் ஹாப்பி, ரொம்ப ஹாப்பியா இருந்தோம். அப்புறம் நான் யோசிச்சது ஃபர்ஸ்ட் பாய் பேபியா தான். போய் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாய் பேபி தான் கேட்டாங்க. பட் ஆனால் எங்கள் சைடு எங்கள் வீட்டில் எல்லாமே பசங்க அப்படிங்காட்டி பொண்ணு வேணும் அப்படின்னு. இப்போ நாங்கள் நினச்ச மாதிரி அத்துக்குட்டி பிறந்தாங்க. மரக்கிளையில் தொட்டில் கட்ட மாமனவன் மெட்டு கட்ட அரண்மனைய விட்டு வந்த அல்லீராணி கண்ணுறங்கு. மரக்கிளையில் தொட்டில் கட்ட மாமனவன் மெட்டு கட்ட அரண்மனைய விட்டு வந்த அல்லீராணி கண்ணுறங்கு. மேரேஜ் 1 இயர்லயே அத்துக்குட்டி பண்ணிட்டாங்க. இப்போ எல்லாத்துக்கும் கொஞ்சம் இது இருந்தாலும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஹாப்பியாக இருந்தோம். ரெண்டாவது தம்பி வந்து பிளான் இல்லை. தம்பி வந்து 5 இயர்ஸ் 6 இயர்ஸ் கழிச்சு தான் தம்பி வேண்டாம். ஃபர்ஸ்டே நான் நினச்சிட்டு அதுவும் பாய் பேபியாக தான் இருக்குது கண்டிப்பாக. ஏன்னா பேரே நான் செலக்ட் பண்ணிட்டேன். சாமிகிட்ட கேட்டு பாய் பேபியே கிடைக்கும், சாமி கிடைச்சுன்னா தம்பிக்கு வந்து சாமி பேரே வைக்கலாம். அதே மாதிரி நினைச்ச மாதிரி பாப்பாக்கு செலக்ட் பண்ண பேர் வந்து பத்ரிகா. அது செலக்ட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா என்னோட தம்பி விஷ்ணு தான் செலக்ட் பண்ணா. வெண்ணிலாவே வாடாத பூவே என் வாழ்வில் மீண்டும் என ஈன்ற தாயே, கண்ணோடு இமையாய் சுகமான சுமையாய் இது கையில் ஏந்தி தாலாட்டுவேனே. காற்றோடு தலை கோதி நதியோடு தவழ்ந்து உயிரோடு உயிராக உறவாடும் அழகே, பனியோடு விளையாடி மலரூஞ்சலாடி தரை வந்து தமிழ் பேசும் இரு கால் வெண்ணிலவே, சிறகாக உன்னை நான் ஏந்தி செல்வேன், சினுங்காமல் உன்னை நான் பார்த்து கொள்வேன். ஒரு கோடி இன்பங்கள் உன்னை பார்த்த நொடியில் நான் வாழும் நாள் மட்டும் நீ எந்த மடியில். உன்னை ஈன்ற பொழுதிங்கு கடவுள் தன் முகம் பார்த்த பொழுது உன் பாதம் தொழுது. ரெண்டு பேருமே காட் கிஃப்ட் தான். நல்லா அண்டர்ஸ்டாண்டிங்காக இருப்பாங்க. பாப்பா நல்லா படிப்பாங்க, டான்ஸும் நல்லா ஆடுவா. டான்ஸில் வந்து அவளுக்கு நல்ல இன்ட்ரெஸ்ட். முக்கியமாக சொல்லியாலும் அவளுக்கு டான்ஸ் தான் எல்லாமே. எனி டைம் டான்ஸ் ஆடிட்டே இருப்பாள். இப்போ கூட நம்ம ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது பின்னாடி தம்பியை தூக்கிட்டு டான்ஸ் ஆடிட்டு தான் என்ன இஷ்டமோ அதை பண்ணட்டும், அவளுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த விஷயத்துல வந்து எனக்கு அதுக்கு என்ன சொல்றேன்னா படிப்பு தான் அவளுக்கு எல்லாமே அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவள் என்ன விட பார்த்தீங்கன்னா அவங்க சித்தப்பாட்ட செல்லாது. பிறந்தது விஷ்ணப்பான்னு எல்லாம் ஜாயின்ட் ஃபேமிலி. என் தம்பி கூடயே தான் அவள் அதிகமாக ட்ராவல் பண்ணுவாள். இது வரைக்குமே அவளை ஸ்கூலுக்கு கொண்டு வர்றதாகட்டும், கூட்டிகிட்டு வர்றதாகட்டும், ஒரு பேரண்ட் மீட்டிங் போகிறதாகட்டும், ஒரு ஃபீ பே பண்ண போகிறதாகட்டும், எல்லாமே ஒன்று அப்பா போவாங்க, இல்லைன்னா விஷ்ணு போவாங்க, சித்தப்பா போவாங்க. ஸோ அந்த ரெண்டுமே ஜாயின்ட் ஃபேமிலியில் முதல் குழந்தை அதுவும் பெண் குழந்தை அப்படின்னா ரொம்ப செல்லம் கொடுத்துட்டாங்க. கடல் 5 மலை 500
கனவே ஒரு நாள் நனவே ஏக்கங்கள் தீர்த்தாயே இந்த நிமிடம் நீயும் வளர்ந்து என்னை தாங்க ஏங்கினே அடுத்த கணமே குழந்தையாக என்றும் இருக்க வேண்டினே தோளிலாடும் சேலை தொட்டில்தான் பாதி வேளை சுவர் மீது கிறுக்கிடும் போது ரவிவர்மன் நீ இசையாக பல